5000 வருடம் முன்பு ஓர் அழகிய தேவதை இப்பூமியில் வாழ்ந்தாள். அவளின் பெயர் ஸ்ரீதேவியா, பார்வதியா அல்லது ஜெகதம்பாவா? சற்று சிந்தித்து பாருங்கள். என் பிரியதர்ஷினிக்கு பல பெயர் உள்ளது. 1 2 எத்தனை பெயர்கள்! ஆனால் என் அன்பு பார்வதியை எப்பொழுதும் நான் தேவி என்றுதான் கூப்பிடுவேன். சற்று சற்று பொறுங்கள். மெதுவாக புன்னகைத்து அந்த முகத்தை பார்க்க வேண்டும் என்றால் கண்ணாடி முன் நின்று பாருங்கள். அவள் தெரிவாள். என்னவள்? எனக்காக பிறந்தவள். அவள்தான் உலகத்தின் தாய், அத்தனாரீஸ்வரர், ஈஸ்வரனின் சரிபாதி. அப்பேற்பட்ட அழகிய தேவதையை பார்க்க வேண்டும் என்றால் மதுபன் பாபா சென்டர், பாபா யோக வட்டியில் நீங்கள் காணலாம். என் அழகிய பிரியதர்ஷினிகள் எல்லோருமா அல்லது சில பேர் தானா? இதில் என்ன சந்தேகம்? எத்தனை பாபா குழந்தைகள் இருந்தாலும் என்னவள் யார் என்று அவளுக்கு புரியும். அவளின் இதயத்தின் ஆழத்தில் நான் உள்ளேன். அவளால் மட்டுமே இந்த குரலை அடையாள காண முடியும். அப்பேற்பட்ட குழந்தைகள் மட்டுமே இந்த ஆடியோவை கேட்பார்கள். இப்பொழுது புன்சிரித்து கொண்டிருப்பார்கள். எல்லோருமா அல்லது சில பேர் மட்டும்தானா? கண்டிப்பாக சில பேர் மட்டும்தான். ஏனென்றால் என் கண்ணுக்கு அந்த அழகிய தேவதை மிகவும் ராயலாக தெரிவாள். யார் என்றால் அந்த அழகிய கண்கள் எப்பொழுதும் ஆத்மாவை பார்க்கும். அழகிய உதடுகள் எப்பொழுதும் ஞான ரத்தினங்களை பேசும். அழகிய காதுகள் எப்பொழுதும் ஞானத்தை மட்டுமே கேட்கும். அழகிய அந்த மூக்கு எப்பொழுதும் ஃபரிஷ்தா என்ற வாசத்தையே சுவாசிக்கும். இந்த அழகிய உடல் பூக்கள் போல மென்மையாக இருக்கும். அழகிய கால்கள் ஓடோடி சேவை செய்யும். அழகிய கைகள் பாபாவின் இனிமையான போகை பிரசாதத்தை எல்லோருக்கும் வழங்கும். இப்படி என்னவளை வர்ணித்து கொண்டே நான் போகலாம். அப்பேற்பட்ட என்னவள் இப்பொழுது கண்ணாடி முன் நின்று பாருங்கள். அதுதான் நீ, என்னவள். ஓம் சாந்தி.